திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் களை கட்டியிருக்கும் நிலையில் 115 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெள்ளி ரதத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று இரவு விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், பராசக்தியம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 115 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெள்ளி தேரில் அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மனும் எழுந்தருளினர். இதேபோல் விநாயகர், முருகர், பராசக்தியம்மன், சண்டிகேஸ்வரர் என தனித்தனியே வெள்ளி விமானங்களில் எழுந்துருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாது மாட வீதியில் திரண்ட பக்தர்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். பஞ்சமூர்த்திகளின் மகாரதம் என்று அழைக்கப்படும் மரத்தேர் மாட வீதியுலா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. முதலில் விநாயகர், பின்னர் முருகன், அதனைத் தொடர்ந்து மகாரதம் என்று அழைக்கப்படும் அண்ணாமலையார் மரத்தேர் பவனி நடைபெறும். வரும் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு கோவிலின் கருவறையில் பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமலையில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.